தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் சற்று நேரத்தில் தொடங்கும் நிலையில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் மண்டபத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பொதுக்குழுவில் எடுக்கப்பட உள்ள முக்கிய முடிவுகள் மற்றும் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கள தகவல்களுடன் செய்தியாளர் தாமரைக்கனி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தாமரைக்கனி, சரியாக எத்தனை மணிக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது? யாரெல்லாம் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள்? என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழுவானது இன்றைய தினம் வானகரத்திற்குரிய ஒரு தனியார் மண்டபத்தில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் தலைமையில் தான் இன்றைய தினம் அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஆனது கூடுகிறது. இன்றைய தினம் கட்சியினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். இன்று காலை முதலே இந்த வானகரம் பகுதியில் ஏராளமான கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கூடிக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. பாத்தீங்கன்னா தெரியும், ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இங்கே கலந்து கொண்டு தற்பொழுது இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவினருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்தவர்கள் ஏற்கனவே கட்சியின் சார்பில் உரிய அந்த அழைப்புதலானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்புதை இன்றைய தினம் அந்த மண்டபத்திற்கு உள்ளே அனுமதியானது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இன்றைய தினம் பவுன்சர்கள் போடப்பட்டு கிட்டத்தட்ட 3 வழிகளில் கட்சியினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். கட்சியின் சார்பில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டக்கூடிய அந்த அழைப்புதலை பிறகுதான் அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை மண்டபத்திற்கு உள்ளே அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. நம்ம அந்த காட்சியை நேரடியாகவே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இருக்கக்கூடிய பவுன்சர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பிதழை சரிபார்க்கிறார்கள். சரிபார்த்ததுக்கு பின்புதான் அவர்கள் உள்ளே வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே செல்லக்கூடிய அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சிறுதீனி என்பதும் வழங்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு காலை 10:30 மணி அளவில் தான் இந்த கூட்டம் என்பது தொடங்குகிறது. இது ஒரு மதியம் வரைக்கும் போகும் என்பதால் இங்கு சிறுதீனி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வழங்கக்கூடிய அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு முடிந்த பிறகு அவர்களுக்கு தடபுடலான உணவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சைவம் மற்றும் அசைவ உணவு என்பதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பாத்தீங்கன்னா நம்ம தெரியும், கிட்டத்தட்ட அசைவ விருந்துல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 வந்து சைவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொரியல், பருப்பு பாயசம் உள்ளிட்ட அனைத்து வகை 18 வகை சைவ உணவும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அனைவருமே தற்போது அந்த கூட்டத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சி நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு இந்த இடத்திலே வர இருக்கிறார். நடத்துறை அவருக்கு உற்சாக வரவேற்பு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் ஏற்கனவே காலை வரவேற்பு உயிராட்டம், மயிலாட்டம் என அந்த நாட்டுப்புற கலைஞர், கரகாட்டம் உள்ளிட்ட பலவை வந்து இங்கே வரவேற்பு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்ட பிறகு அவர் நேரடியாக இன்று அந்த வளாகத்திற்கு சென்று இன்று தினம் அந்த பொதுக்குழு வந்து பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். முக்கியமாக பல்வேறு சிறப்பு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பான தீர்மானங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்துல வர இருக்கிறார். கள விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.